ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? 60th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம் சதவீதம்ல. ஸோ 60th கொஸ்டினுக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தேனா இல்லை ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேனான்னு தெரியல. எல்லாரும் சால்வ் பண்ணி பார்த்துருந்தீங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நான் இப்போ ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹிண்ட் வச்சு இன்னைக்கு சப்போஸ் நேற்று சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா இன்னைக்கு சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 50 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி கலவையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 கிராம் இருக்கு. அதுல என்னது கோல்டும் சில்வரும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தங்கத்தின் எடை 80% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டோட வெயிட் வந்து 80% அப்படின்னு வருது. ஸோ 50ல 80%னா என்ன வரும்? 50 கிராம்ல 80% அப்படின்னா என்ன வந்துடும்? இந்த ஜீரோ கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். அப்போ 8 5s are 40 கிராம் எனக்கு கோல்டு வந்துடும். இந்த கலவையில் தங்கத்தின் எடை 95% இருக்க வேண்டும் எனில் எவ்வளவு தங்கம் சேர்க்கப்பட வேண்டும்? எனக்கு இது 80% இல்லாம 95% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 95%னா 95/100 இருக்கணுமா? இப்போ எனக்கு தங்கத்தோடைய பெர்சன்டேஜ் எனக்கு 95 இருக்கணும்னா மேல தங்கத்தோட அளவு போடணும். ஏற்கனவே எனக்கு 40 கிராம் இருக்கு. அந்த 40ல நான் எக்ஸ் சேர்த்தா 95 வந்துடும். கீழே எனக்கு என்ன ஆகும்? டோட்டல் 50 இருக்கு. அந்த 50லயும் எனக்கு என்னவாகும்? எக்ஸ் இது கூடுமா? நான் எக்ஸ்ட்ரா தங்கம் சேர்க்கறதுனால. அப்போ இது வந்து டோட்டலு. மேல இருக்கிறது வந்து எனக்கு தங்கத்தோட எடை. இன்ட்டு 100ன்னு போடுறதுக்கு பதிலாக தான் இந்த 100 இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து எவ்வளவு தங்கம் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இது நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்த கொஸ்டின். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் யாராவது சால்வ் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏபிசிடி ஆப்ஷன் இங்க இருக்கு. ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சர்க்கரையின் விலை 20% குறைக்கப்பட்டால் வாங்குபவர் 120 ரூபாய்க்கு முன்பை விட கூடுதலாக 3 கிலோ வாங்க முடியும் ஏனெனில் 1 கிலோ சர்க்கரையின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க. சுகரோட விலை பிரைஸை பத்தி பேசுறாங்க. ருபீஸ். இப்போ சுகரோட ருபீஸ் வந்து எனக்கு 20% குறைச்சிருக்கு அப்படின்னு பேசுறாங்க. நான் வந்து 1 கிலோ 10 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. இப்ப எனக்கு 20% குறைச்சிருக்கு அப்படின்னா என்னது? 10ல இருந்து எனக்கு 1% அப்படின்னா 1 ரூபாய் அப்படின்னு வருமா? சாரி 10% அப்படின்னா 1 ரூபாய் அப்படின்னு வரும். 20% அப்படின்னா என்ன வரும்? 2 ரூபாய் அப்படின்னு வரும். இப்ப எனக்கு 20% குறைச்சிருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற பிரைஸ் என்னன்னு வந்துரும்? 8 ரூபான்னு வந்துருமா? இது வந்து ஒரிஜினல் பிரைஸ் 10 ரூபான்னு இருந்துச்சு. இப்ப எனக்கு 20% குறைச்சிருக்கும். அப்ப நியூ பிரைஸ் புதிய விலை எனக்கு 8 ரூபாய் அப்படின்னு வந்துரும். இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ 120 ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன்? எப்பயுமே என்னுடைய மந்த்லி பட்ஜெட்ல 120 ரூபாய் வந்து நான் சுகருக்காக மட்டுமே அப்படின்னு நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு சுகரோட விலை குறைஞ்சிருச்சு. ஆனா நான் என்ன பண்ண போறேன்? சுகருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண 120 ரூபாய் அப்படியே தான் இருக்கு. அப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ சுகர் கிலோ வாங்கணும் அப்படின்றத கேள்வியா இருக்கும். இப்ப நான் 10 ரூபாய் இருக்கிறப்போ எவ்வளவு வாங்கியிருப்பேன்? ஒரு எக்ஸ் கிலோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது எனக்கு குறைஞ்சதுனால நான் என்ன பண்றேன்? எக்ஸ்ட்ராவா 3 கிலோ வாங்குறேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு வாங்குறோம். ஆனா நான் என்னுடைய செலவு, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த செலவு 120 ரூபாய் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இது என்னது? விலை, பிரைஸ். கேஜின்னு நம்ம சொல்றது என்னது? குவான்டிட்டி, அளவு. அப்போ எனக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இயை எப்படி சொல்லலாம்? பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, குவான்டிட்டினா நான் எவ்வளோ வாங்குறேன், பிரைஸ்னா அது எவ்வளோ பிரைஸ். இப்போ எனக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதே தான். ஓகேவா? எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதே தான் அப்படின்னா இப்போ எனக்கு பிரைஸ் உடைய விகித ரேஷியோ என்ன இருக்குன்னு பாருங்க. பிரைஸ் உடைய ரேஷியோ ஒரிஜினல் நியூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரிஜினலா 10 ரூபாய் இருந்தது. இப்போ எனக்கு 20% குறைஞ்சதுனால 8 ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என்னது? இந்த செலவுன்றது மாறாம இருக்கு. அப்போ என்னுடைய குவான்டிட்டியோடைய ரேஷியோ என்னவா இருக்கும்? செலவு மாறக்கூடாது. பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி தான் வந்து எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பிரைஸ் எனக்கு 8 அப்படின்னு குறைஞ்சிருச்சு. அப்போ இது மேட்ச் பண்றதுக்கு எனக்கு குவான்டிட்டி தானே ஜாஸ்தி ஆகும். எப்படி ஜாஸ்தி ஆகும்? இந்த 8 இங்க வந்துடும், இந்த 10 இங்க போயிடும். இப்போ எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மாறாம இருக்கும். நான் இது எல்லாத்தையும் என்ன பண்றேன்? ஒரு விகிதத்துல எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது? 61வது கொஸ்டின். இப்போ சுகரோட விலை, ஒரிஜினல் பிரைஸ், நியூ பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரிஜினலா எனக்கு 10 ரூபான்னு இருந்தது. இப்போ 20% குறைஞ்சதுனால 8 ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சு. இது வந்து பிரைஸ், விலை. அடுத்து குவான்டிட்டி எவ்வளோ வாங்குறேன் அப்படின்றத நான் ரேஷியோல சொல்ல போறேன்.
எனக்கு செலவு எக்ஸ்பெண்டிச்சர் 120 ரூபா அப்படின்றது மாறல. எனக்கு முன்னாடி இருந்ததும் சரி, புதுசா இருக்கிறதும் மாறல. அப்போ எனக்கு இது 2யும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வரும். அப்புறம் மல்டிப்ளை பண்றப்போ எனக்கு சேமா இருக்கணும்னா என்ன வந்துரும்? இங்க 8, இங்க 10 அப்படின்னு போனாதான் எனக்கு சேமா இருக்கும். கரெக்ட்டா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க? இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த குவான்டிட்டி இது என்னது? 2 பகுதி வித்தியாசமா? 2 பார்ட் வித்தியாசம். இந்த 2 பார்ட் வித்தியாசம் எனக்கு என்ன பண்ணுது? 3 கிலோ வாங்கியிருக்கோம். கரெக்ட்டா? ஏன்னா எனக்கு பிரைஸ் இங்க 10 ரூபாயில இருந்து 8 ரூபா ஆனதும் என்னால எக்ஸ்ட்ரா 3 கேஜி வாங்க முடியுது. அப்ப எனக்கு குவான்டிட்டி என்ன நடந்திருக்கு? எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். 8 பார்ட் இருந்தது. 8 பங்கு இருந்த குவான்டிட்டிய 10 பங்குன்னு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அப்போ இங்க இருக்கிற வித்தியாசமா இருக்குல்ல அந்த 2 பங்கு. அதுதான் எனக்கு 3 கிலோ. அப்போ 1 பங்கு என்ன வந்துரும்? 3/2 அப்படின்னு வந்துருமா? அப்ப இந்த 8 பங்கு என்ன வரும்? 8 பங்கு எவ்வளோ வரும்? 3/2 இன்ட்டு 8 அப்படின்னு வந்துரும். அப்ப இதை கேன்சல் பண்ணா 12 கிலோ ஒரிஜினலா வாங்கிட்டு இருந்திருக்கோம். ஓகேவா? சோ அப்போ ஒரிஜினலா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து 12 கிலோ வாங்கிட்டு இருந்திருக்கோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 15 கிலோ வாங்குறோம். இப்ப நான் எத்தனை கிலோ வாங்குறேன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் மொத்த ரூபா. ஓகேவா? இப்போ நமக்கு 1 கிலோ சர்க்கரை என்ன? அதானே கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருக்காங்க? 1 கிலோ சர்க்கரையின் அசல் விலை என்ன? ஒரிஜினலா அதாவது ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல. சோ அந்த ஒரிஜினலா இருந்த 1 கிலோ சர்க்கரையோட விலை என்ன? அதுதானே நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்னது 120/12 எனக்கு ஒரிஜினல் பிரைஸ் தான் வேணும். அப்போ 120/12 கிலோ அப்படின்னு போட்டா இது 120ன்றது எனக்கு மொத்த தொகை. இது வந்து எனக்கு ஒரு கிலோ 1 கிலோ இல்ல மொத்தம் எத்தனை கிலோ வாங்கியிருக்கோம் அப்படின்றது. சோ இது வந்து மொத்த தொகை. இது வந்து மொத்த குவான்டிட்டி இல்லையா? சோ இது வந்து மொத்தம் எவ்வளோ கிலோ வாங்கியிருக்கேன், மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் நான் பண்ணேன். நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1 கிலோ எவ்வளோ ருபீஸ் அப்படின்றது கிடைச்சிருமா? எவ்வளோ ரூபான்னு. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. எத்தனை ரூபான்னு கிடைக்குது? 10 ரூபா அப்படின்னு கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஜிக்கா யோசிச்சு போட்டாச்சு. ஓகேவா? புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் குவான்டிட்டி முன்னாடி இவ்வளோ இருந்துச்சு, இதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான் போட போறேன். ஸோ இந்த மெத்தடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 ஸ்டெப்ல டகடகன்னு போட்டுடலாம். அடுத்த கேள்வி போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏயின் 5% வருமானம் பியின் 15% வருமானத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட 5% வருமானம். ஸோ 62வது கேள்வி. ஏவோடைய 5% வருமானம் பியின் 15% வருமானத்திற்கு சமம். இது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது? எனக்கு பியின் 10% வருமானம் சியின் 20% வருமானத்திற்கு சமம். ஸோ பியோடைய 10% வருமானம் சியோடைய 20% வருமானத்திற்கு சமம். இப்ப அடுத்த என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சியின் வருமானம் 2000 எனில் ஏபிசியின் மொத்த வருமானம் எவ்வளவு? சோ சியோட வருமானம் 2000 கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க 2000 ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? 2000 கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? பியோட வருமானம் கண்டுபிடிச்சலாமா? இந்த 10/100 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 100/10 அப்படின்னு வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2000 × 2 4000 அப்படின்னு வந்துடும். ஸோ பியோட வருமானம் 4000, சியோட வருமானம் 2000 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இங்க பிக்கு 4000 அப்படின்னு இங்க இருந்து எடுத்துட்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்றேன்னு வைங்க. இங்க என்ன வந்துடும்? ஏ ஈக்குவல் டு பியோடையது 4000 இன்ட்டு 15/100. இந்த 5/100 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 100/5ன்னு வந்துருமா? ஸோ 100/5. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். இது 5ஆவை பல்ல அடிச்சா 3ன்னு வரும். 4 × 3 12000. ஸோ ஏவோட வருமானம் 12, பியோடது 4000, சியோடையது 2000. அப்போ 12 பிளஸ் இங்க 4 பிளஸ் 2 6 18,000. ஸோ 18,000 எங்க இருக்கு? ஆப்ஷன்ல ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. ஏ மற்றும் பி என்பவை 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள 2 குறிப்பிட்ட புள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ மற்றும் பி அப்படின்னு 2 புள்ளி இருக்கு. அந்த 2 புள்ளியோடைய கேப் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர். ஏ மற்றும் பி என்பவை 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள 2 குறிப்பிட்ட புள்ளிகள். சி என்பது ஏபியில் உள்ள ஒரு புள்ளி மற்றும் ஏசி 3 சென்டிமீட்டராக உள்ளது. ஸோ இது வரைக்கும் சின்றது எனக்கு ஏக்கும் பிக்கும் மத்தியில இருக்கிற ஒரு புள்ளி. ஓகேவா? ஸோ இது சி. இந்த ஏக்கும் சிக்குமான கேப் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக ஏசியின் நீளம் 6% அதிகரிக்கப்பட்டால் சிபியின் நீளம் எவ்வளவு குறையும்?
ஸோ இப்போ இந்த ஏசி 3 சென்டிமீட்டர்னு இருக்குது, எனக்கு 6% வந்து கூடுது அப்படின்னா எனக்கு இந்த சிபியோட அளவு என்ன பண்ணும், குறையும். அது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு 3ல 6 சென்டிமீட்டர் கூடுது அப்படின்னா ஏசியோட அளவு என்னவா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் அப்படி யோசிக்கலாமா? ஸோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 53. இது வந்து 50 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 53 இன்ட்டு 3 அப்படின்னா 159/50 அப்படின்னு வந்துருமா? ஸோ 159/50 அப்படின்னா நமக்கு 50 இன்ட்டு 3 150 அப்படின்னு வந்துடும். ஸோ 39/50 அப்படின்னு வரும். ஸோ இந்த 9/50 தான் நமக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இருக்கும். ஸோ 9/50 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.18, அதாவது 3.18 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ ஏசி எனக்கு 3ன்னு இருந்தது, இப்போ என்னவாயிடுச்சு, கொஞ்சம் கூடிடுச்சு. என்ன அப்படின்னா 3.18 அப்படின்னு கூடியிருக்கு. ஸோ அப்போ எனக்கு இங்க 3ன்னு இருந்தது, இது என்னவாயிடுச்சு 3.18ன்னு கூடியிருக்கு. அப்போ சிபியோட அளவு இப்போ என்னவா இருக்கும்? 5 மைனஸ் 3.18ன்னு வச்சுக்கலாமா? ஸோ 5 மைனஸ் 3.18னா 1.82 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எனக்கு 2ன்னு இருந்தது 1.82வா மாறி இருக்கு. கரெக்டா? ஸோ 2ன்னு இருந்தது 1.82வா மாறி இருக்கு. அப்போ 1.82/2 இன்ட்டு 100 அப்படின்னு போடலாம். இல்லை எனக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் வேணா என்ன பண்ணுவோம், மேலே வந்து அமௌண்ட் சேஞ்சுன்னு போடுவோமா? ஸோ 2 மைனஸ் 1.82 எதுல இருந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2ல இருந்து தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டிவைடட் பை 2 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 2 மைனஸ் 1.82னா இந்த 0.18 தானே வித்தியாசம். ஸோ அப்போ 0.18/2 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பை 2 இன்ட்டு 100னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள்லேயே அப்படியே கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் எனக்கு 50 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ 0.18 இன்ட்டு 50 அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ 0.18 இன்ட்டு 50 அப்படின்னு போட்டால் என்ன வரும்? ஸோ இங்கே 100, ஒரே நிமிஷம். ஸோ 0.18 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 50. ஸோ 18 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 19 வரும். அப்புறமா இங்கே ஒரு 0 இருக்கு, இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 9 அப்படின்னு வரும். ஸோ 9% எனக்கு என்னவாயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 9 ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% அதிகரித்து மற்றும் அதன் அகலம் 10% குறைக்கப்படுகிறது எனில் புதிய செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியா நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பேசிக் பிளேலிஸ்ட் நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக் பிளேலிஸ்ட் நான் இந்த வீடியோக்கு கீழே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏரியாவை 100 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஏரியாவை 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு நீளம் என்னவாகுது, 10% அதிகரிக்கிறது. அப்போ 100 + 10 110/100. அகலம் என்னவாகுது, 10% குறைக்கப்படுகிறது. அப்போ 100 மைனஸ் 10 90/100 அப்படின்னு போடணும். ஸோ நான் ஒரிஜினலா இருக்கிறத 100 அப்படின்னு எடுத்திருக்கேன். இது சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்னது அப்படின்றது நமக்கு கொடுக்கும். இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல், இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்போ 11 × 9 99 வந்துடும். எனக்கு 100ன்னு இருந்தது, இப்போ என்னவாயிடுச்சு 99ன்னு மாறிடுச்சு. அப்போ ஏரியா என்ன நடந்திருக்கு, 100ன்னு இருந்து 99ன்னு ஆயிருக்கு. அப்போ 1% எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு தட்டச்சர் 30 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் அளவுள்ள காகிதத்தை உபயோகப்படுத்துகிறார். ஸோ ஒரு தட்டச்சர் காகிதம் வந்து உபயோகப்படுத்துறாரு. இது வந்து 30 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, அகலம் தானே வரும். ஸோ இது வந்து எனக்கு 15 சென்டிமீட்டர் யூஸ் பண்றாரு. இதுல காகிதத்தின் மேலுள்ள பகுதியில் 2.5 சென்டிமீட்டர் அளவு விளிம்பு. ஸோ இங்க மேல இருக்க பகுதியில் 2.5 சென்டிமீட்டர் அளவு விளிம்பு மற்றும் கீழ் பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா 1.25 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க மேல 2.5 அப்படின்னா இங்க எனக்கு என்ன ஆயிடும், 2.5 ஆயிடுமா? கரெக்டா? அப்போ இங்க வந்து காகிதத்தின் மேல் கீழ் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து சுத்தி இருக்கிற நம்மளுடைய எட்ஜஸ். சரியா? இங்க மேல வந்து எனக்கு 2.5 அப்படின்னா கீழேயும் 2.5 அப்படின்னு நான் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ எனக்கு 2 சைடும் ஆனா பார்டர் இருக்கும். இந்த பார்டருக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க மேல கீழே அப்படின்னு அவங்க சொல்றது சுத்தி இருக்கிறத சைட்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே? ஸோ அப்போ எனக்கு ஒரிஜினலா என்ன இருந்திருக்கு, 30 × 15 450 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருந்திருக்கு. இப்போ எனக்கு விளிம்பு வந்துருச்சு. விளிம்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, எனில் தட்டச்சு செய்வதற்கான பகுதியின் தோராயமான சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க.
எனக்கு இப்போ இந்த விளிம்பு எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏரியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஏரியா இப்போ இதுதான் வந்து 100% ஏரியானா எனக்கு இப்போ எவ்வளோ % ஏரியால என்னால வந்து டைப் பண்ண முடியும் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ 30 15 அப்படின்னு இருக்கா. எத்தனாவது கேள்வி? 65 ஆவது கேள்வி. ஸோ இப்போ 30 15 அப்படின்னு இருக்கு. ஸோ இது 30 இது வந்து 15. இப்போ இங்க என்ன நடக்கும்? எனக்கு மேல கீழன்றது அவங்க வந்து இதுதான் இருக்கு. இந்த சைட்ல சொல்றாங்க. ஸோ அப்ப இது என்னன்னா 2.5 இது வந்து 2.5. அதுக்கப்புறம் எனக்கு கீழே இந்த கேப் வந்து 1.25ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 1.25 1.25 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்ப இங்க 1.25னா இங்கேயும் 1.25. அவங்க மேல கீழேன்னு சொல்லியிருக்க கூடாது, சைட்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ கேள்வி வந்து தெளிவா இல்லை. மேபி இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கலாம். ஸோ அடுத்து இங்க 30 இருக்கா. 30ல இப்போ என்ன வந்துரும்? எனக்கு 2 பக்கம் இருக்கிற இந்த விளிம்பையும் நான் மைனஸ் பண்ணும். -2.5 -2.5னா -5. ஸோ 25 அப்படின்னு வந்துரும். இப்போ அடுத்து 15ல 1.25 1.25ன்னு போட்டா 2.5 வருமா? ஸோ 15 மைனஸ் 2.5 அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும்? 12.5 அப்படின்னு வந்துரும். அப்போ என்னால யூஸ் பண்ணிக்க முடிய ஏரியா யூஸ் பண்ற ஏரியா என்னது? 25 கிராஸ் 12.5 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ 12.5 நம்ம கேன்சலேஷனுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 25ல பாதி. அப்போ 25ல பாதி அப்படின்னு போட்டா இது என்ன வந்துரும்? 625/2 அப்படின்னு வரும். ஸோ 625ல பாதினா 312.5 அப்படின்னு வந்துரும். ஸோ இவ்வளோ ஏரியா தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். மொத்த ஏரியா நமக்கு என்ன இருந்துச்சு? 450ன்னு இருந்ததா? 30 கிராஸ் 15 450ன்னு இருந்தது. ஆனா இந்த 450ல எனக்கு 312.5 தான் யூஸ் பண்ண முடியும். இது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 450ல எத்தனை சதவீதம் எனக்கு 312.5 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? ஸோ 312.5ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏற்ற மாதிரி 625/2ன்னு போட்டு கேன்சல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆயிடுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதை 2வது வாய்ப்பால்ல அடிக்கிறோம் அப்படின்னா 5 அப்படின்னு வரும். இது 5ஆம் வாய்ப்பால்ல அடிச்சா 9 அப்படின்னு வரும். ஸோ 9x = 625ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 625/9 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ 9 8s are 72. அப்போ 9 7s are நமக்கு 63 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 9 6s are தான் போட முடியும். 9 6s are 54. ஸோ 54 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க 65 அப்படின்னு இருக்கும். ஸோ 65 அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ 625/9 அப்படின்னு போடுறப்போ நமக்கு 9ல 9 9s are கரெக்டாக வராது இல்லையா? ஸோ 625/9 அப்படின்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 6ல 54ன்னு வரும். அங்கே ஒரு 6 இங்கே ஒரு 2. ஸோ 85ன்னு வரும். ஸோ 9ல 81 ரிமைனிங் 4 0 அப்படின்னு வரும். 4ல 36 அப்படின்னு 69.444 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ 69 நமக்கு ஆப்ஷன்ல இல்லை. ஸோ 70 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கத்தின் அளவு 25% உயர்த்தப்பட்டால் அதன் பரப்பளவு எவ்வளவு உயரும்? ஒரு சதுரம் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, அதனுடைய சைடை 25% இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ அதனுடைய ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏரியாவை 100 அப்படின்னு வச்சிருக்கேன். இதுல இருந்து எனக்கு பக்கத்தை 25% வந்து உயர்த்துறாங்க அப்படின்னா எனக்கு ஸ்கொயர்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தானே உயர்த்துவாங்க. அப்போ 2 தடவை என்ன பண்ணணும்? 125/100ன்னு போடணும். ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்லயே வந்து ஏரியா வால்யூம்லயும் கவர் பண்ணியிருப்போம், பெர்சன்டேஜ்லயும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ கிளாஸஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடும். இப்போ இதை 25வது வாய்ப்பால் அடிச்சோம்னா இங்க 5 இங்க 4 அப்படின்னு வரும். ஸோ 125 × 5/4 125 × 5னா நமக்கு 625ன்னு வருமா? ஸோ 25 2 10 12 1 625. ஸோ 625/4ன்னு போடுறப்போ 1ல 4 மிச்சம் 2, 5ல 20 மிச்சம் 2 25 அப்படின்னா 6ல 24 அப்படின்னு வரும். ரிமைனிங் 1 0. ஸோ 2ல 8 மிச்சம் 2 0 அப்படின்னா 5 156.25ன்னு வரும். நான் ஒரிஜினலா 100ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ எனக்கு 156.25 வந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? 56.25% எனக்கு என்ன நடந்திருக்கு? ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, 2 எண்கள் முறையே 20% மற்றும் 50% மூன்றாம் எண்ணை விட அதிகமாகும். ஸோ 2 எண்கள் இல்ல 3 எண்கள் இருக்கு. ஸோ நான் 3வது எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், தேர்டு நம்பரை. அடுத்து 2 எண் இருக்கு. அந்த 2 எண்ல 20% 50% மூன்றாம் எண்ணை விட அதிகம். ஸோ 20% 50% எனக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 120/100 of x 150/100 of x
இது முதல் எண், இது இரண்டாம் எண் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எனில் 2 எண்கள் எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 2 எண்கள் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 120x/100 is to 150x/100 அப்படின்னு போடணும். ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடும், x கேன்சல் ஆயிடும், 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4:5ன்னு வருமா? நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 4:5 இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு எண் 10% முதலில் அதிகரித்து பின் 10% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண் என்ன? ஸோ ஒரு எண் இருக்கு, அதை 10% அதிகரிச்சிருக்காங்க, 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 110/100 எழுதலாமா? அடுத்து 10% குறைச்சிருக்காங்க. அப்போ 100 - 10 90/100 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இது வந்து நெட் எஃபெக்ட் சம்மு, கரெக்டா? ஸோ நெட் எஃபெக்ட் சம்முக்கு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ 68 நெட் எஃபெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். நெட் எஃபெக்ட்டுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பிளஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பிளஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன்டு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இந்த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரெண்டுமே ஒன்னா இருக்கிறப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்கு, x²/100 அப்படின்னு சிம்பிளாவும் போட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க நெட் எஃபெக்ட் நமக்கு எப்பயுமே என்னது அப்படின்னா லாஸ் இல்ல பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்க இந்த ஃபார்முலா x²/100ன்னு போடுறப்போ இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் எனக்கு பர்சன்டேஜ் டிக்ரீஸும் ஒரே நம்பரா ஒரே அளவா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போட சொல்லியிருந்தேன். இந்த ஃபார்முலால போட்டுட்டு நமக்கு எப்பயுமே குறையும் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைன்னா எனக்கு 2% ஈக்குவல் டுவா இல்லைன்னா இந்த ஃபார்முலால போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இப்போ இல்ல நீங்க இந்த கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் படி போட்டாலும் கரெக்டா தான் வரும். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 11 × 9 99/100 அப்படின்னு இருக்கா? ஸோ 99/100னா எனக்கு என்னது? ஒரிஜினலா எக்ஸ்ன்னு இருந்தது, இப்போ எனக்கு 99x/100 அப்படின்னு இருக்கு. அப்போ எவ்வளவு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா 1% தான் குறைஞ்சிருக்கும். ஒரிஜினலா எக்ஸ்ன்னு இருந்தது, எக்ஸ் மைனஸ் 99x/100ன்னு போடுறேன்னு வைங்க. இப்போ இங்க எல்சிஎம் எடுத்தா என்னது? 100x - 99xன்னு வருமா? அப்போ x/100 அப்படின்னு வந்துடும். அப்போ எவ்வளவு நடந்திருக்கு? எனக்கு 1% தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க நீங்க போட்ட மாதிரி இங்க 2% ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? x²/100 அப்படின்னு போட்டுடலாம். x²னா 10 × 10/100. அப்போ எனக்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 1% எனக்கு என்ன இருக்கும்? குறையும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு நாளின் 4 மணி 30 நிமிட காலம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 மணி 30 நிமிடம். ஸோ ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ன்னு இருக்குமா? இங்க நிமிடமும் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்? மினிட்ஸ்ல மாத்திக்கிறேன். 4 ஹவர்ஸ் மினிட்ஸ்ல மாத்தோம்னா என்னது? 4 × 60யா? அப்போ 240ன்னு வரும். 240 + 30 270. ஸோ இந்த 270 மினிட்ஸ் ஒரு நாள்ல எத்தனை சதவீதம்? ஒரு நாள்ல எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் அப்போ 1 ஹவருக்கு 60. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 3 டேபிள கேன்சல் பண்ணா இது 9 8 அப்படின்னு வரும். அடுத்து திரும்ப 3 டேபிள்னா இது 3 இது 2 அப்படின்னு வரும். ஸோ 3/16 இல்ல இங்க இன்ட்டு 100 அப்படின்னு போடுறப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 50 அப்படின்னு வந்துருமா? திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ நமக்கு என்ன வரும்? 4/25 அப்படின்னு வரும். ஸோ 3/4 ஆஃப் 25 அதாவது 75/4 அப்படின்னு கிடைச்சிடும். 1ல 4 மிச்சம் 3 8ல 32 ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ 18 3/4% தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வாளியில் 66 2/3% தண்ணீர் நிரப்பப்படும் சமயத்தை விட 80% தண்ணீர் நிரப்பப்படும் பொழுது வாளியில் 2 லிட்டர் தண்ணீர் அதிகம் இருக்கும். அதாவது இந்த 2% வித்தியாசம் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு இந்த 2 லிட்டர் தண்ணி வித்தியாசம். எனில் வாளியின் கொள்ளளவு என்ன? அதாவது 100% என்ன அப்படின்றதுதான் எனக்கு கேள்வியா இருக்கு. ஸோ 70th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னது? 66 2/3% இருக்கு, 80% இருக்கு. இப்போ இந்த 2 தண்ணி அளவுக்கும் வித்தியாசம் தான் எனக்கு என்ன அப்படின்னா 2 லிட்டர். அப்போ இது 2ஐயும் மைனஸ் பண்ணுமா? 80 மைனஸ் இங்க 66 × 3னா 198 198 + 2 200. ஸோ 200/3 அப்படின்னு வரும். இப்போ இதை எல்சிஎம் எடுத்தா 240 வந்துருமா? இங்க இன்ட்டு 3 இங்க இன்ட்டு 3. ஸோ 240 - 200னா 40/3%. ஸோ 40/3% தான் எனக்கு என்னன்னா 2 லிட்டர். இப்போ எனக்கு என்ன வேணும்? 100% என்னன்னு வேணும். ஸோ அப்போ பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாமா? ஸோ இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 20 அப்படின்னு வந்துடும். அப்புறம் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ இங்க 2 இப்போ டயக்னலா இருக்கிறத நான் மல்டிப்ளை தான் பண்ண முடியும். ஸோ 2/3 x =
10 அப்படின்னு வந்துரும். அப்ப x equal to 30/2 which is equal to 15 லிட்டர். 15 லிட்டர் ஆப்ஷன்ல இருக்கா? 15 லிட்டர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு நேர்மையற்ற வியாபாரி பொருட்களை அதன் கொள்முதல் விலைக்கே தருவதாக கூறுகிறான். ஓகே, ஆனால் அவன் பொருட்களின் எடை நிறுத்தும் பொழுது 1 கிலோகிராமுக்கு பதிலாக 90 கிராம் எடை என்று தவறான எடையை உபயோகிக்கிறான். ஏன்னா அவனின் லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்றாங்க, எனக்கு வந்து நான் வந்து என்ன விலைக்கு வாங்குறேனோ அதே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 100 கிராம் கொள்ளையடிக்கிறாரா? அப்ப எனக்கு இங்க லாப சதவீதம் இல்ல பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வேணும். ஏன்னா என்னது மேல அமௌண்ட் சேஞ்ச் போடணுமா? 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம், கரெக்டா? இப்போ 1000 கிராம்ல இருந்து எனக்கு 90 கிராம் அப்படின்னா அமௌண்ட் சேஞ்ச் என்னது? 100 கிராம் டிவைடட் பை எனக்கு எங்க இருந்து எனக்கு வேணும் எவ்வளவு லாபம்னு? இந்த 900ல இருந்து தான் வந்து நான் எவ்வளவு லாபம்னு சொல்ல முடியும். அப்போ 100/900 × 100 அப்படின்னு போடணும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 100/9 அப்படின்னா என்ன வந்துடும்? 1ல 9 மிச்சம் 1, 1ல 9 ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ அப்போ 11 1/9% அவங்களுக்கு என்னது? லாபம். அடுத்தது பாருங்க, 100 மாணவர்களுள் 50 மாணவர்கள் ஆங்கிலத்திலும் 30 மாணவர்கள் கணிதத்திலும் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 72வது கொஸ்டின், 100 மாணவர்கள், மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை டோட்டல் வந்து 100 மாணவர்கள். இதுல ஃபெயில் ஆனவங்களை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. இங்கிலீஷ்ல எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்காங்க? 50 மாணவர்கள் ஆங்கிலத்திலும் 30 மாணவர்கள் கணிதத்திலும் தேர்ச்சி பெறவில்லை. 50 மாணவர்கள் ஆங்கிலத்தில், கணிதத்தில் வந்து 30 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 12 மாணவர்கள் ஆங்கிலம் மற்றும் கணிதம் ஆகிய 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ 2லையுமே தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை அப்படின்னா 20 பேரு. அப்போ இது வந்து இன்டர்செக்ஷன் எம்னு வச்சுக்கலாமா? இது வந்து வென் டயக்ராம் கொஸ்டின்ங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அப்படின்னா நான் சால்வ் பண்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க என்னது? எனில் இந்த 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? 2லையுமே பாஸ் ஆனவங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வென் டயக்ராம் போட்டு வரையணும். வென் டயக்ராம்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை சர்க்கிள் வடிவத்துல கொண்டு வந்து கொடுக்கறது தான். ஓகேவா? இப்போ நான் சர்க்கிள் வடிவம் போடுறேன். என்ன போடுறேன்? ஃபெயில் ஆனவங்கள எத்தனை பேர் அப்படின்றத வச்சு போடுறேன். எனக்கு இது வந்து நான் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன், இது மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த வென் டயக்ராமை ஃபில் பண்றப்போ எப்பயுமே இந்த நடுவில் காமனா இருக்கிறத ஃபில் பண்ணிட்டு தான் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு 2 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேருன்னு பாருங்க, 20 பேர் 2 சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலா இருக்காங்க. அதான் இங்க வந்து ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு இங்கிலீஷ்ல மட்டும் ஃபில் பண்ணவங்க ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்? 50 பேர். இந்த 50ல ஏற்கனவே 20 எழுதிட்டோம். அப்ப 50 - 20 30 தான் இங்க எழுதணும். அதாவது இந்த 30ன்றது எனக்கு இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா? இப்போ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க 30 பேர். அதுல எனக்கு இந்த 20 பேர் ஏற்கனவே இங்க வந்துட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 10 தான் இங்க எழுதணும். ஸோ மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க 10 பேர், 2லையுமே சேர்த்து ஃபெயில் ஆனவங்க இங்க 20 பேர். அப்போ எனக்கு மொத்த ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? 30 + 20 + 10ன்னு போடலாமா? மொத்த ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 + 20 + 10 which is equal to 60. 60 பேர் எனக்கு என்னது? மொத்தமா ஃபெயில் ஆயிருக்காங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில்னாலும் ஃபெயில் தானே, கரெக்ட் தானே? ஸோ அப்போ மொத்தமா ஃபெயில் ஆனவங்க எனக்கு 60 பேரு. இப்போ எனக்கு எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? எனக்கு மொத்தமா 100 பிள்ளைங்க இருக்காங்க, அதுல 60 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா அப்போ பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு? 40 பேரு. ஸோ 40 இங்க எனக்கு என்னது? வரலையே. அப்போ இங்க என்னது? 12 மாணவர்கள் ஆங்கிலம் மற்றும் கணிதம். ஸோ இது 20 கிடையாது, 12 மாதங்கள். பாத்தீங்களா, நான் டேட்டா எழுதுறப்பவே தப்பா எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இங்க என்ன வரும்? 12 அப்படின்னு வரும். சாரிப்பா. ஸோ இங்க என்ன வரும்? 12ன்னு வரும். அப்போ இங்க என்ன எழுதணும்? 50 - 12 எழுதணும். இங்க என்ன வரும்? 30 - 12 அப்படின்னு எழுதணும். ஸோ 50 - 12ன்னு எழுதுறப்போ 38ன்னு வந்துருமா? இங்க 30 - 12ன்னு எழுதுறப்போ 18ன்னு வரும். அப்போ 38 + 18 + 12. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 30. இது வந்து 68. ஸோ 68 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ 100 - 68னா 32. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டேட்டா வந்து இப்படி பக்கத்து பேஜ்ல எழுதுறப்போ எப்பயுமே வந்து நம்ம தப்பா எழுதிருவோம் தான் நான் எப்பயுமே கொஸ்டினை வந்து ஒரே பேஜ்ல கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். பட் கொஞ்சம் டைம் இல்லாததுனால பண்ண முடியல. நீங்க எக்ஸாம் ஹால்ல பின்னாடி ரஃப் ஷீட்ல போடுறப்போ இதை மாதிரி என்ன மாதிரி டேட்டா மாத்தி போடுறாம எதுக்கு இன்னொரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஒரு பள்ளியில் 40% மாணவர்கள் கால்பந்தும் 50% மாணவர்கள் கிரிக்கெட்டும் விளையாடுகிறார்கள். ஸோ ஒரு பள்ளி இருக்கு, அதுல 45% பேர் கால்பந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஸோ எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க? 50% பேர் வந்து எனக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ கிரிக்கெட் வந்து 50% பேர் விளையாடுறாங்க.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 18% மாணவர்கள் 2ல் எந்த விளையாட்டும் விளையாடவில்லை. ஸோ 18% எதுவுமே விளையாடல. ஃபுட்பாலும் விளையாடல, கிரிக்கெட்டும் விளையாடல. அப்போ எனக்கு 2மே விளையாடுறவங்க எவ்வளோ இருப்பாங்க? 2மே விளையாடுறவங்க எனக்கு 100ல இருந்து 18 மைனஸ் பண்ணிட்டா 2மே விளையாடுறவங்க கிடைச்சிருவாங்களா? அப்ப 2மே விளையாடுறவங்க எத்தனை? சாரி 82ன்னு வந்துருமா? 82 100 மைனஸ் 18ன்னு போடுறப்போ 82. அப்போ 82% என்ன பண்றாங்க? எனக்கு ஃபுட்பாலும் விளையாடுறாங்க, கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க அப்படின்னு வந்துடும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எனில் 2 விளையாட்டும் விளையாடும் மாணவர்களின் சதவீதம் என்ன? எனில் 2 விளையாட்டும் விளையாடும் மாணவர்களின் சதவீதம். ஸோ 2 விளையாட்டு விளையாடுற மாணவர்களின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க நம்ம 82ன்னு போட்டிருக்கோம். அது கரெக்டான்னு பாருங்க. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு இது வந்து 2மே விளையாடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தத்துல இருந்து எனக்கு 2மே விளையாடலன்னா இந்த 82ன்றது எனக்கு ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுறவங்களும் இருப்பாங்க, 2ம் விளையாடுறவங்களும் சேர்ந்து இருப்பாங்க. ஃபுட்பால் மட்டும் கிரிக்கெட் வராது. ஃபுட்பால் தனியா விளையாடுறவங்களும் இருப்பாங்க, கிரிக்கெட் தனியா விளையாடுறவங்களும் இருப்பாங்க, 2ம் சேர்ந்து விளையாடுறவங்களும் இருப்பாங்க இந்த 82ல. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 விளையாட்டும் விளையாடும் மாணவர்களின் சதவீதம். எனக்கு இதை மட்டும் விளையாடுற மாணவர்களின் சதவீதம் வேணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? எனக்கு 40% ஃபுட்பால் மட்டும் விளையாடுறாங்க. என் ஆஃப் எஃப், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிளேயிங் ஃபுட்பால். அடுத்து எனக்கு என் ஆஃப் சி, எனக்கு எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க? 50% பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. 2மே விளையாடாதவங்க எனக்கு 18% அப்படின்னு இருக்கு. ஸோ நான் விளையாடுறவங்கள வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வென் டயக்ராம் வரையலாமா? வென் டயக்ராம் எப்படி வரையணும்? ஃபுட்பாலு கிரிக்கெட்டு அப்படின்னு வச்சு போடலாம். இப்ப அப்படின்னு வச்சு போட்டோம்னா எனக்கு 2மே விளையாடாதவங்க இங்க 18 அப்படின்னு இருக்கு. அப்ப நான் இங்க இருந்து தான் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னா 18% பேரு 2மே விளையாடாதவங்க. இங்க ஃபுட்பால் விளையாடாதவங்க எத்தனை பேரு அப்படின்னு நான் ஃபில் பண்ணும். ஃபுட்பால் விளையாடுறவங்க 40% அப்படின்னா விளையாடாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 60% இருப்பாங்க. இங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க 40னா விளையாடாதவங்க எனக்கு 50%. இப்போ இந்த 60%ல நான் 18 மைனஸ் பண்றேன். இப்போ நான் இங்க ஃபுட்பால் கிரிக்கெட் ஃபில் பண்றது என்னது? விளையாடாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஃபில் பண்றேன். விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸை ஃபில் பண்ணல, விளையாடாத ஸ்டூடெண்ட்ஸை ஃபில் பண்றேன். சரியா? இப்போ இந்த 60ல 18 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 10 போச்சுன்னா 50, அப்புறம் 8ன்னா 42 அப்படின்னு வந்துருமா? இப்போ 50ல எனக்கு 18 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 32 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு இது என்னது? இது 3ஐயும் ஆட் பண்ணா எத்தனை பேர் விளையாடல அப்படின்னு தெரிஞ்சுமா? 42, 18, 32. எந்த கேமுமே விளையாடாதவங்க எத்தனை அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ என்ன வரும்னு பாருங்க. 42, 32 அப்படின்னா நமக்கு 74 அப்படின்னு வந்துருமா? 74 பிளஸ் 8னா 82, அப்புறம் பிளஸ் 10னா 92% பேரு எனக்கு எந்த கேமுமே விளையாடல. அதாவது இந்த ஃபுட்பால் விளையாடல, எனக்கு கிரிக்கெட்டும் விளையாடல, ஃபுட்பால் கிரிக்கெட் 2ம் சேர்ந்தும் விளையாடல. கரெக்டா? நமக்கு வேண்டியது என்னது? ஃபுட்பால் கிரிக்கெட் 2ம் சேர்ந்து விளையாடாதவங்க தான் எனக்கு வேணும். அப்ப 100 மைனஸ் 92 அப்படின்னு போட்டா என்ன வந்துடும்? 8% பேரு எனக்கு எதுவுமே விளையாடல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே வென் டயக்ராம் டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது பெர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்க. ஒரு அழிப்பானின் விலை 25% குறைக்கப்படுகிறது. அழிப்பான் அப்படின்னா எரேசர். ஸோ அந்த எரேசரோட விலை வந்து எனக்கு 25% குறைச்சிருக்காங்க. ஸோ அது நான் வந்து 10 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 10 ரூபான்னு வச்சுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ காசு வராது. ஒரு மனிதன் 1 ரூபாய்க்கு மேலும் 2 அழிப்பான்கள் வாங்க முடியும். 25% குறைச்சதுனால என்ன பண்ணலாம்னா அவங்களால இன்னும் 2 எரேசர் வந்து எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். ஏனில் 1 ரூபாய்க்கு எத்தனை அழிப்பான்கள் கிடைக்கும் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது 1 ரூபான்னு வச்சுக்கலாம். 25% குறைஞ்சிருக்கு அப்படின்னா 3/4 அப்படின்னு வந்துருமா? இது 1 ரூபாய், 1 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 3/4 வந்து 25% குறைஞ்சிருக்கு பிரைஸ். இது வந்து பிரைஸ் விலை. இப்போ குவான்டிட்டி என்ன நடக்கும்? எனக்கு குவான்டிட்டி அதை 1 ரூபாய்க்கு தான் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றதான் வேணும். அப்போ குவான்டிட்டி வந்து இங்க 3/4 1 அப்படின்னு வந்துடும். அப்ப இங்க வித்தியாசம்ன்றது எனக்கு என்னது? 1/4 பங்கு தான் வித்தியாசம். கரெக்டா? அந்த 1/4 பங்கு தான் அந்த 2 எரேசர் எக்ஸ்ட்ரா, 2 எக்ஸ்ட்ரா எரேசர் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த 1/4க்கு 2 எக்ஸ்ட்ரா எரேசர் வாங்கலாம் அப்படின்னா இந்த 1 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? 3/4 எரேசர் வாங்கியிருக்காரா? 3/4 பார்ட்ஸ் எரேசர் வாங்கியிருக்காரு. அப்போ 3/4 பார்ட்ஸ் தான் என்னன்னு வேணும். அப்படின்னா என்ன வந்துடும்? 1/4ன்றது 2 அப்படின்னா 3/4 அப்படின்னா இங்கேயும் இன்ட்டு 3 இங்கேயும் இன்ட்டு 3ன்னு போட்டா வந்துருமா? அப்போ என்ன எரேசர் வாங்கலாம் 1 ரூபாய்க்கு?
6 எரேசர் வாங்கியிருக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ புரியுதா? எனக்கு 1 ரூபான்னு இருந்தது, 25% விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்னது 1/4 பைசா போயிட்டு 3/4 அப்படின்னு வரும். இப்போ குவான்டிட்டி வந்து எனக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் செலவு அப்படியே வச்சுக்கணும்னா எனக்கு குவான்டிட்டி வந்து இப்படிதான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே கான்செப்ட் சொன்னேன்னா, ஸோ அந்த கான்செப்ட் தான். இந்த வித்தியாசம் பாருங்க, இந்த வித்தியாசம் எனக்கு இந்த 1/4 பங்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு எக்ஸ்ட்ரா 2 எரேசர் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் 1 ரூபான்னு இருக்கிறப்போ எவ்வளவு எரேசர் வாங்கியிருப்பேன்றதான் கேள்வி. 1 ரூபான்னு இருக்கிறப்போ எவ்வளவு எரேசர் வாங்கியிருக்கேன்? 3/4 பங்கு எரேசர் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ 1/4 பங்கு 2 எரேசர்னா 3/4 பங்கு எவ்வளவு வந்துருச்சு? 6 எரேசர் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ அவ்வளவுதாங்க. அடுத்தது பாருங்க, பெட்ரோலின் விலை 25% அதிகரிக்கப்படுகிறது. ஸோ அப்போ பெட்ரோலின் விலை ஏற்கனவே இப்போ பெட்ரோல் விலை ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ட்ரெண்டிங் டாபிக்கா வந்துருச்சு இப்போ. சரி, ஓகே. பெட்ரோலின் விலை 25% அதிகரிக்கிறது. நான் 100 ரூபான்னு இருந்தது 120 ரூபான்னு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரிஜினல், இது வந்து நியூ பிரைஸ். ஓகேவா? சோ இப்ப அடுத்தது என்னது, ஒரு கார் உரிமையாளர் பெட்ரோல் நுகர்வில் எத்தனை சதவீதம் குறைத்தால் அவரின் பெட்ரோலுக்கான செலவு கூடாமல் இருக்கும்? எனக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கூடாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், விலை ஜாஸ்தி ஆயிருச்சு, நான் மாச பட்ஜெட்ல இவ்வளவுதான் செலவு பண்ணணும் பெட்ரோலுக்குன்னு போட்டிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், நான் வந்து பெட்ரோலுடைய யூசேஜ கம்மி பண்ணிக்கணும், குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கணும். எப்படி கம்மி பண்ணுவோம், இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 125 100. இப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னா அமௌண்ட் சேஞ்ச். அப்போ 125ல இருந்து 100 மைனஸ் பண்ணா 25ன்னு வந்துருமா? டிவைடட் பை எதுல இருந்து நான் குறைக்கணும், 125 இருந்து நான் குறைக்கணும். அப்போ டிவைடட் பை 125 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். இப்ப 25வது வாய்ப்பால் அடிச்சா இங்க என்ன வந்துரும், 1/5. இப்ப இது 5வது வாய்ப்பால் அடிச்சா 20. அப்ப எவ்வளவு பெர்சென்ட் குறைச்சு யூஸ் பண்ணணும், 20% குறைச்சு யூஸ் பண்ணணும். ஸோ 20% ஆப்ஷன்ல இருக்கா, இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, சர்க்கரையின் விலை 20% உயர்கிறது. செலவு கூடாமல் இருக்க வேண்டுமெனில் நுகர்வின் குறைத்தலும் அசல் நுகர்வும் எந்த விகிதத்தில் இருக்க வேண்டும்? சர்க்கரை விலை எனக்கு என்ன பண்ணுது, 20% உயருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரிஜினல். ஓகேவா? இப்ப 20% கூடுது அப்படின்னா 12 ரூபாய் அப்படின்னு ஆயிடும். இது ஒரிஜினல், இது வந்து நியூ பிரைஸ். இப்ப என்னது, எனக்கு செலவு கூடக்கூடாது அப்படின்னா நுகர்வின் என்ன பண்ணணும், கன்சம்ஷன் இல்ல குவான்டிட்டி நம்ம எவ்வளவு வாங்குறோமோ அதானே நம்ம கன்சியூம் பண்ண போறோம், நுகர போறோம். சோ அந்த நுகர்வு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குறைப்போம். எப்படி குறைப்போம், இது 12 இது 10 அப்படின்னு குறைப்போம். கரெக்டா? சோ புரியுதா என்ன பண்றோன்னு? 76வது கொஸ்டின். எனக்கு வந்து சுகரோட பிரைஸ் ஒரிஜினலா 10 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு பிரைஸ், அதாவது ருபீஸ். இப்ப என்னவாயிருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 12 ரூபான்னு ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணக்கூடாது, கன்சம்ஷன் இல்ல நான் வாங்குற குவான்டிட்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குறைச்சு நான் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி குறைப்போம், இங்க 12 இங்க 10ன்னு போட்டு எக்ஸ்பெண்டிச்சரை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, நுகர்வின் குறைத்தலும் அசல் நுகர்வும் எந்த விகிதத்தில் இருக்க வேண்டும்? நுகர்வின் குறைத்தலும் எவ்வளவு குறைச்சிருக்கோம், 12ல இருந்து 10ன்னு குறைச்சிருக்கோம். அப்போ 2 நுகர்வின் குறைத்தலும், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அசல் நுகர்வும் எந்த விகிதத்தில் இருக்க வேண்டும்? அசல் நுகர்வு என்னது, எனக்கு 12. இதுதான் வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன ரேஷியோ, 1:6 ரேஷியோ. ஸோ 76ல ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே 2 ஸ்டெப் தாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, சர்க்கரையின் விலை 10% வீழ்ந்தார் ஒரு குடும்பத் தலைவர் நுகர்வில் எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும் பொழுது சர்க்கரையின் செலவில் குறைப்பு இல்லாமல் இருக்கும்? இப்ப என்னது, சர்க்கரை 10% குறைஞ்சிருக்கு. இப்ப நான் 10 ரூபான்னு இருந்த சர்க்கரை எனக்கு 10% குறைஞ்சிருக்குன்னா 1 ரூபாய் குறைஞ்சு 9 ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சு. இது ஒரிஜினல், இது வந்து நியூ. இப்போ எனக்கு சர்க்கரை விலை குறைஞ்சிருச்சுன்றதுனால நான் என் செலவா குறைச்சிக்க போறது இல்லை, அப்படியே தான் வச்சுக்க போறேன். அப்படியே வச்சுக்கப்போ நான் என்ன பண்ணணும், சுகரை நான் யூஸ் பண்றேன்ல, எவ்வளவு குவான்டிட்டி சுகர் நான் கன்சியூம் பண்றேன்ல, அவ்வளோ வந்து நான் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணாதானே செலவு அப்படியே இருக்கும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம், இங்க 9ன்னு வாங்கிட்டு இருந்தது இங்க 10 அப்படின்னு பண்ணுவோம். இப்போ நான் அந்த எவ்வளோ வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், நான் என்னோட யூசேஜை, நான் கன்சம்ஷனை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் வந்து கேள்வி. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேலே வந்து அமௌண்ட் சேஞ்ச். அப்போ அமௌண்ட் சேஞ்ச் எனக்கு என்னது 1 அப்படின்னு வந்துடும். கீழே என்னது, எனக்கு 9ல இருந்து தான் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1/9 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். 100/9 என்னது,
11ல 99 வந்துருமா, மிச்சம் 1. ஸோ 11 1/9%. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு செவ்வகத்தின் பக்கங்களை அளக்கும் பொழுது 5% மற்றும் 3% தவறுதலாக கூடுதலாக அளக்கப்பட்டது. அளக்கப்பட்ட அளவில் தவறாக அளக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரிஜினலா 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு என்ன நடந்திருக்கு, பக்கங்களை அளக்கும் போது 5% மற்றும் 3% கூடுதலாக அளக்கப்பட்டது. ஸோ ஜாஸ்தியா வந்து அளந்திருக்காங்க. ஸோ 100ல இருந்து இப்போ ஒரு 50%, சாரி 50ல 5%, 3% தவறுதலா கூடுதலா வந்து அளந்திருக்காங்க. ஸோ நான் ஒரிஜினலா 100ன்னு வச்சுக்கிறேன். 5% கூட்டிட்டாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல வந்து 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆயிடுமா. ஸோ அப்போ இங்க 105 இன்ட்டு 103னா 105 இன்ட்டு 100ன்னு போடுறப்போ இது வந்துடும். 105 இன்ட்டு 3ன்னு போடுறப்போ என்ன வரும், 105 இன்ட்டு 3ன்னு போடுறப்போ நமக்கு 315 அப்படின்னு வந்துருமா. அப்போ மல்டிப்ளை சாரி ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும், 10,815 டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை 100னா என்னது, 108.15. அப்போ 100ன்னு இருந்தது, எனக்கு 108.15 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8.15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, தண்ணி வரி 20% உயர்ந்து அதன் நுகர்வு 20% குறைந்தது. செலவில் ஏற்படும் அதிகரிப்பு மற்றும் குறைப்பு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு வரி 20% உயர்ந்திருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையானதை நான் 20% குறைச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க நெட் எஃபெக்ட் என்ன, ஃபைனலா எனக்கு குறையுமா, என்ன பண்ணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நெட் எஃபெக்ட்டுக்கு எனக்கு 2%ம் ஒன்று போல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், x²/100ன்னு பண்ணா போதுன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ x²/100ன்னு பண்ணா 20 × 20/100. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 4%. எப்பயுமே x²/100ன்னு போடுறப்ப எனக்கு குறையதான் செய்யும். அப்போ 4% குறையும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு பின்னத்தின் பகுதி 140 அதிகரித்தது. ஸோ பின்னத்தின் பகுதினா நியூமரேட்டர் எனக்கு 140% அதிகரிச்சிருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ 100 + 140 அப்படின்னா 240/100 அப்படின்னு போடணும். மற்றும் அதன் தொகுதி அதாவது டினாமினேட்டர் 150% அதிகரிச்சிருக்கு. அப்ப எக்ஸ் இன்ட்டு 100 + 150 250/100 அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. அதிகரித்தும் இருந்தால் விளைவாக கிடைக்கும் பின்னம் 4/15. இப்படி எனக்கு அதிகரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் 4/15. அசல் பின்னம் எவ்வளோ, இந்த இந்த x/, இங்க yன்னு போடணும், ரெண்டும் ஒரே இது வராதுல. ஸோ x/y தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன், இதை சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா. ஸோ சால்வ் பண்ணிட்டு எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, ஒரு பொருளின் விலை 25% குறைந்தது. அதன் அசல் விலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தற்போதைய விலை எவ்வளவு அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொருளோட விலை அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நியூ அப்படின்னு வச்சுக்கலாம். விலைனா ருபீஸா, இங்க என்னது, ஒரு பொருளின் விலை 25% குறைந்தது. ஸோ அப்போ 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா 25 குறைஞ்சிருக்கு அப்படின்னா 75 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நியூ பிரைஸ். இப்ப என்ன சொல்றாங்க, அதன் அசல் விலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தற்போதைய விலை எவ்வளவு அதிகரிக்கப்பட வேண்டும். இதுதான் தற்போதைய விலை. இதுல இருந்து நான் அசல் விலையை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா அமௌண்ட் சேஞ்ச் என்னது, 100 - 75 25. எனக்கு இதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்போ டிவைடட் பை 75 × 100 அப்படின்னு வந்துடும். 25 டேபிள்லயே பண்ணா 1/3. அப்போ 100/3னா என்னது, 33 1/3. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு மனிதனின் வருமானம் 50% குறைந்து பின் 50% அதிகரித்தது எனில் நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. 2%ம் சேமா இருக்கு, குறைந்து அதிகரித்து. அப்ப x²/100. அப்போ 50 × 50/100 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வந்துடும், 25% அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, மதுவின் வருமானத்தை விட ஹரியின் வருமானம் 20% அதிகம். மதுவின் வருமானம் எம்னு வச்சுக்கலாம். வருமானத்தை விட ஹரியின் வருமானம் 20% அதிகம். ஹரியோட வருமானம் தான் அதிகம். அப்போ மதுவோட வருமானம் 100ன்னு வச்சுக்கிட்டா ஹரியோட வருமானம் 20% அதிகம்னா 120. மதுவின் வருமானம் ஹரியின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் அதுதான் கேட்டிருக்காங்க. மேல என்ன போடணும், அமௌண்ட் சேஞ்ச், அது 20 டிவைடட் பை ஹரியின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவு. அப்ப ஹரியோடது தான் வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். அப்போ டிவைடட் பை 120 × 100. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 10 6. அப்போ 100/6ன்னு வருமா. ஸோ 100/6ன்னு போட்டா 1ல 6 மிச்சம் 4, 6ல 36 மிச்சம் 4ன்னு வரும்.
16 4/6. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 16 2/3% தான் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது கொஸ்டின் பாருங்க நமக்கு என்ன இருக்குன்னு. ஒரு தொழிலாளியின் வருவாயிலிருந்து 10% வாடகைக்காகவும் 15% குழந்தைகளின் படிப்பிற்காகவும் மீதியில் 10% உடைகளிலும் செலவழிப்பார். அவர் செலவுகள் போக அவரிடம் மீதி இருப்பது 13.77 எனில் அவர் வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் மாடல் ஏற்கனவே நேத்து கொஸ்டின் மாடல்ல போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் ஹிண்ட் தருவேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை ஹோம்ஒர்க்கா டெஃபினட்டா சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. சரியா? ஒரு தொழிலாளியின் வருவாயிலிருந்து 10% வாடகைக்கு. ஸோ ஒரு தொழிலாளியின் வருமானம் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 10% வாடகைக்கு ரெண்ட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 10% ரெண்ட்டுக்குன்னா 10x/100. ஸோ 0 0 கேன்சல் ஆயிடும். x/10 அப்படின்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ரிமைனிங் வந்து எனக்கு எக்ஸ்ல எக்ஸ் மைனஸ் 10 போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? மிச்சம் 9x/10 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நான் ரெண்ட்டுக்கு மட்டும் தான் பேசியிருக்கேன். அடுத்து என்ன இருக்கு? 15% குழந்தைகளின் படிப்பிற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்னது? இதுல இருந்து படிப்புக்கு யூஸ் பண்றாங்க. 15% எஜுகேஷன் படிப்புக்கு. அப்போ 15/100 ஆஃப் 9x/10 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 5 டேபிள்ல இது 3 இது 2 அப்படின்னு வரும். அப்போ 9 3s are 27. ஸோ 27x/200 நான் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 9x/10. அதுல இருந்து என்ன நடந்துச்சு? எனக்கு 27x/200 நான் என்ன பண்ணிட்டேன்? எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும்? இங்க இன்ட்டு 20 இங்க இன்ட்டு 20. அப்போ இது 180 அப்படின்னு வந்துருமா? ஸோ 180x மைனஸ் 27x/200 அப்படின்னு வரும். ஸோ இது 180ல இருந்து 20 மைனஸ் பண்ணா 116 வரும். அப்போ இது 153x/200 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுல இருந்து இதுதான் மிச்சம் இருக்கு. இப்போ இதுல இருந்து மிச்சத்துல திரும்ப என்ன பண்றாங்க? 10% ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து 10% ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னா எவ்வளவு போயிடும்னு பாருங்க. 10% ட்ரெஸ்ஸுக்குன்னா 153x/200 இன்ட்டு 10/100 இன்ட்டு 10/100. இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன இருக்கும்? 153x/2000 நான் செலவு பண்ணிட்டேன். இப்போ திரும்ப லாஸ்டா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு எப்படி பார்க்கணும்? இந்த 153x/200ல இருந்து எனக்கு 153x/2000 நான் செலவு பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இங்க இன்ட்டு 10ன்னு போடணுமா? அப்போ 1530x மைனஸ் 153x/2000 அப்படின்னு வரும். இதுதான் எனக்கு ஃபைனலா மீதி இருக்கும். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த மீதி இருக்கிறது தான் எனக்கு 1377ன்னு சொல்றாங்க. இந்த மீதி இருக்கிறதா எனக்கு 1377 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க? அவர் வருமானம் என்னது? இந்த எக்ஸ் என்னன்றதுதான் கேள்வி. இந்த எக்ஸ் என்ன நீங்க கால்குலேட் பண்றீங்களா? இதே மாதிரி சம் நேத்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்குன்னா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போங்க கமெண்ட்ல. 20 கிலோகிராம் ஸ்பிரிட் மற்றும் தண்ணீர் கலவையில் 10% நீர் உள்ளது. ஸோ 20 கிலோகிராம் இருக்கு ஸ்பிரிட் நீர். ஸோ ஸ்பிரிட் தண்ணி இந்த கலவையில 10% வந்து எனக்கு நீர் இருக்கு அப்படின்னா 20ல 10% என்ன வந்துடும்? இன்ட்டு 10/100. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல்னா 2 கிலோ தண்ணி. கிலோல சொல்ல மாட்டோம், லிட்டர்ல சொல்லுவோம். இங்க கிலோல நம்ம சொல்லிக்கிறோம். அந்த கலவையில் தண்ணீர் 25% இருக்க வேண்டும் எனில் கலவை எவ்வளவு தண்ணீர் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தண்ணீர் ஏற்கனவே 2 இருக்கு பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எனக்கு நான் இங்க தண்ணீர் சேர்த்தா இந்த 20 கிலோவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 20 பிளஸ் எக்ஸ். ஸோ அப்ப இந்த பர்சன்டேஜ் என்ன வேணும்? 25/100 அப்படின்னு வேணும். அப்ப இதை என்ன பண்ணணும்? இதை கேன்சல் பண்ணா 1/4ன்னு வருமா? ஸோ 1/4னா அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 8 பிளஸ் 4xன்னு வந்துடும். ஸோ 8 பிளஸ் 4x ஈக்குவல் டு 20 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 3x ஈக்குவல் டு 20 மைனஸ் 8 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 4 கிலோகிராம் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இன்னைக்கு 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். எதெல்லாம் ஹோம் ஒர்க் எதெல்லாம் கமெண்ட்னு சொல்லியிருக்கணும். கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்லேயே போடலன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க டெஃபினட்டா சால்வ் பண்ணி பாருங்க. வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தா மைண்ட்ல ஏறாது, நிக்காது, ப்ராக்டிஸ் பண்ற கான்ஃபிடன்ஸ் வராது. வீடியோ பார்க்கறது பத்தாது. இந்த வீடியோ பார்த்ததும் என்ன பண்ணணும்னு நான் இப்போ சால்வ் பண்ண அதே கொஸ்டினை நீங்க திரும்பியும் புரிஞ்சுக்கிட்டு உங்களால இன்னைக்கே சால்வ் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்னு டெய்லி டாஸ்கா நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் பண்ற அதே கொஸ்டின்ஸ் நீங்களும் திரும்ப சால்வ் பண்ணி பாருங்க. மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறவங்க சரியா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்கும். கையில பென்னு பேப்பர் எடுத்து டெய்லி நான் சால்வ் பண்றதை நீங்களும் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ ஸோ மச்.